ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே, எல்லோரும் நல்லதாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எங்களோட வீட்டில் ஒரு சின்ன கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. இவங்க தான் அந்த கெஸ்ட்டு. என்ன ஃபிஷ்ஷு அது எனக்கு தெரியாது. ஸோ தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இவளுக்கு வந்து சில டைம் மூடு வந்துருச்சுன்னா என் பொண்ணு கொஞ்சம் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணி தருவா. நான் வந்துட்டு அவளால் முடிஞ்ச குட்டி குட்டி ஹெல்ப் எல்லாம் அவளுக்கே நான் செய்கிறதுக்கு கொடுத்துருவேன். நானும் ஆக்சுவலி சைல்ட்ஹுட் டேஸில் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் என்னோட பேரண்ட்ஸும் அப்படி கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ அதே மாதிரி தான் இவளுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அப்புறம் லஞ்ச் எல்லாம் பண்ணி இவங்களுக்கு லஞ்ச் எல்லாம் கொடுத்து பாத்திரம் எல்லாம் கழுகி வச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சத்தியமாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போதுலேயே நம்மளுக்கு ஒரு வீடு ஒரு கோயில் மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் மினிட் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆயாச்சு. எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தாங்க இன்றைக்கி போகிறோம். ஃபஸ்ட்டு போன கோவில் வந்துட்டு ஒரு தேவி கோவில் தான் நாங்கள் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு இந்த மஞ்சாடி முத்து, அதில் தமிழில் நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு எனக்கு தெரியாது, மலையாளத்தில் மஞ்சாடின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு தமிழில் நான் தப்பாக சொல்கிறேன்னா தமிழில் என்னன்ட்டு உள்ளது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவள் வந்து அந்த சரௌண்டிங்கில் வந்துட்டு நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். ரொம்ப பீஸாக இருந்துச்சு, ரொம்ப சமாதானம் பீஸாக இருந்துச்சு. அப்போ அதில் உட்காந்துருந்தா. அப்போ அவளுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே இது கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் அவள் ஓடிக்கிட்டே இருந்தா. நானும் சரி அவள் அந்த விளையாடுற டைம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நானும் கொஞ்சம் அவளே ஃப்ரீயாக விட்டுக்கிட்டேன். அண்ட் அவள் கலெக்ட் பண்ணிவிட்டு 10 கிடச்சிருக்கு 12 கிடச்சிருக்குன்னு கவுண்ட்டு பண்ணிக்கிட்டே இருந்தா. இதுதான் அந்த என்ட்ரன்ஸ், நான் போன கோயிலுக்கு ஃப்ரண்ட்டோட என்ட்ரன்ஸ் இது தான். இவள் வந்துட்டு ஃபுல்லாகவே அது கலெக்ட் பண்ணுறதுல பிஸியாக இருந்தா. ஒரு நல்ல ஒரு காம் அண்ட் குவைட் மைண்டாக இருந்துச்சு. அங்கே சும்மா உட்காந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோவிலில், எல்லா கோவில்லையுமே. இது வந்துட்டு செகண்ட் கோவில் நாங்கள் போயிருந்தோம். முருகன் கோவிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இது வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் போகிறேன் இந்த கோவிலுக்கு. ரொம்ப நாளாக போகணுன்ட்டு ஆசைப்பட்டேன், ஆனால் முடியவே இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் தான் முருகன் கோவிலுக்கு நான் போனேன். அதுவும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கேரளா ட்ரெடிஷ்னல் அந்த ஒரு இதெல்லாமே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால எனக்கு எல்லாமே அங்கே என்ன இங்கே என்னன்ட்டு எனக்கு தெரியாது பார்த்தீங்களா. அப்போ அதனால் அதெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம்லாம் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். எனக்கு ரொம்பலாம் அப்படி ஷூட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் சும்மா ஒரு வீடியோ எடுத்தோம். நானும் ஹஸ்பண்டும் பொண்ணு 3 பேரும் போயிருந்தோம். ஸோ இதான் அந்த ஃப்ரண்ட்டு இது கோவிலோட சேர்ந்தே கொஞ்சம் ஒரு பாண்டு அப்படி வேற இருந்துச்சு. அதுவும் வந்து ஒரு ஃபவுண்டைன் அப்படியெல்லாம் இருக்குன்னு தோணுது. அது அவங்க அந்த டைமில் ஆன் பண்ணலை. ஒரு சிவலிங்கம், அதுக்கு மேலே தண்ணி வர்றது மாதிரி, அண்டு ஒரு சின்ன ஒரு பாண்ட், அதில் வந்துட்டு லோட்டஸ்ஸு அதெல்லாம் வேறு இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஈவினிங் டைம் தாங்க நாங்கள் போயிருந்தோம். லஞ்ச் எல்லாம் வீட்டில் முடிச்சுட்டு லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லா க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அண்ட் இது வந்துட்டு 3rd டெம்பிள். நாங்கள் சிவா டெம்பிளுக்கு தான் வந்திருந்தோம். கேரளாவில் இங்கே இருக்கிறீங்கெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் இந்த நான் போன எல்லா கோவிலுமே. ஒரு சமாதானம் இல்லைன்னா பீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா எல்லோரும் கோயில் போவீங்க பார்த்தீங்களா. அப்போ அதனால தான் நாங்களும் சரி இன்றைக்கி ஒரு ஃப்ரீ டைமாக இருக்குது, நம்ம கோயில் போகலாம் அப்படின்ட்டு போனோம். இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு குளம் தான், அது கோவிலுக்குள்ள ஒரு குளம் தான். இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு ஆக்சுவலி ஊருக்கு தான் இதெல்லாம் முடியும் பார்க்குறதுக்கு. இந்த ட்ரெடிஷ்னல் என்ட்ரன்ஸு பாம்பேலெல்லாம் பார்த்திங்கன்னா பில்டிங் கீழே ஒரு கோயில் வச்சுருப்பாங்க அப்படி. ஆனால் இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒரு ட்ரெடிஷ்னல் இது குளம் அண்ட் ட்ரெடிஷ்னல் அந்த ஒரு என்ட்ரன்ஸு ஓடு, அந்த ஒரு ஃப்ரண்ட்டில் ஓடு வச்சுருக்காங்க இல்லையா, அந்த இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அதில் கொஞ்சம் சரௌண்டிங்ஸு சும்மா இப்படி நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் 4th டெம்பிள் எங்கே போனேன்னு பார்த்திங்கன்னா விநாயகர் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இது வந்துட்டு ஃபேமஸ் டெம்பிள். ட்ரிவாண்ட்ரமில் இருந்தாலும் சரி, ஆல் கேரளாவில் இருந்தாலும் சரி, விநாயகர் இந்த டெம்பிள் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு. பழவங்காடி டெம்பிள்னு சொல்லுவாங்க இந்த டெம்பிளுக்கு. அப்போ அங்கேயும் சாமி கும்பிட்டாச்சு. கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு, பட் ஸ்டில் எல்லா இடத்துலையுமே நல்லா சாமி கும்பிட கிடச்சிருச்சு. எல்லாமே நல்ல பர்ஃபெக்ட் தர்ஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இதுதான் சின்ன ஒரு சரௌண்டிங் அதோட. அது வந்துட்டு நான் சும்மா இப்படி எடுத்துக்கிட்டு இருந்தேன். காம் அண்ட் குவைட்டாக இருந்துச்சு. நாங்கள் 3 பேர் தான் போயிருந்தோம். ஸோ இதான் நாங்கள் 3 பேர் ஃபோட்டோ சும்மா எடுத்தோம். ஹஸ்பண்டும் கூட தான் என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ஒரு டே. 5th டெம்பிள் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் 5th டெம்பிள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பகவதி டெம்பிள் தான் நாங்கள் போயிருந்தோம். இதுவும் கேரளாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும்.
இங்கே வந்துட்டு கோயில் கொடை, அதுக்கப்புறம் அந்த பொங்கல் அதெல்லாம் வைப்பாங்க. ஸோ அன்றைக்கெல்லாம் ஃபுல் ட்ரிவாண்ட்ரமே ஃபுல் பிஸியாக இருக்கும் எல்லாருமே அது பண்ணுறதுக்கு. அதனால அங்கே தான் 5th டெம்பிள் நாங்கள் போயிருந்தோம். ஈவினிங் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நாங்கள் 7:30 போல் தான் அங்கே ரீச் ஆனோம். அங்கே போயிட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டோம். அதுக்கப்புறம் அன்னைக்குள்ள டே அப்படி தாங்க போச்சு. டின்னர் வந்துட்டு அங்கேயே பிரசாதம் கொடுத்தாங்க. அதே சாப்பிட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ தாங்க எடுத்துருக்கிறேன். அன்னைக்குள்ள டே ரொம்ப நல்லா போச்சு. ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். தேங்க்யூ.